அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நம்ம அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இது சீனி வரங்காய் வந்து விதை போட்டிருக்கேன் பாருங்க. சூப்பராக வந்து அப்படியே அப்படியே சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க. செடி வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனாலும் சூப்பராக நமக்கு அப்படியே கொத்தாக வந்திருக்கு பாருங்க. இப்போது நம்ம பெருசாக இருக்கிறத மட்டும் முத்துனதை மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பறித்தது எல்லாமே வந்து சாம்பாரில் நம்ம போட்டிருக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து செடி ரொம்ப கம்மியாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நேற்று வந்து குழம்புல வந்து சாம்பாரில் போட்டிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. காய் நல்லா இனிப்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதனால் பாருங்க, இதுவும் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது, கொத்தாக நல்லா காய்ச்சிருக்கு. ஆனால் இந்த சீசனுக்கு வந்து செடி வந்து ரொம்ப உயரமாக வரல, ரொம்ப குட்டியாக தான் வந்திருக்குது. ஆனால் குட்டியாக இருந்தாலும் நமக்கு வந்து காய் சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க. நம்ம வந்து கரெக்டாக எடுக்கலைன்னா அப்படியே கொத்தோடு பிடிங்கிட்டு வந்துடும். அதனால தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுக்கணும். ரெண்டு செடி தான், 2 செடிலேயும் நமக்கு வந்து சூப்பராக வந்து காய் காய்ச்சிருக்கு. இங்கே இருக்குது, நம்ம இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். தீர்ச்சி இப்போது இந்த பக்கம் வந்து நம்ம அது வந்து பழைய அவரை, இது வந்து புது அவரை. இதோட 3-4 தடவை நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ வந்து இது அவரை இருக்குது, இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்க. ஒரே கொத்தில் இந்த தூர் வரைக்குமே நமக்கு காய் வந்து நமக்கு நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க. எந்த பூச்சியும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது காய். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே பாருங்க. சூப்பராக நமக்கு காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்குது, இந்த எல்லாமே இங்கே பாருங்க. ஒரே தூர் தான், நமக்கு எத்தனை காய் இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பூச்சியோடு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது காய். எங்கே இருக்கும், இதை பார்க்கவே இல்லை வேணா. நம்ம இப்போ தான் நம்ம இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் எடுக்கணும். இப்போ இது எடுக்கும்போது இதில் இருந்து பட்டதுனால தான் நமக்கு தெரியுது, இல்லைன்னா இது நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால் இந்த அவரையில் வந்து நம்ம வந்து பச்சை கலர்னால நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பார்த்து தான் நம்ம அறுவடை எடுக்கணும். இது இங்கே வந்து பாருங்க, இதை காட்டுச்சு இது பாருங்க, சூப்பராக இருக்குது. கொத்தவரங்காய் வந்து இனிமேல் நம்ம வந்து இப்போ இந்த மாதம் வைக்கிறதுல வந்து நமக்கு இன்னும் சூப்பராக வரும். இது வந்து மழை சீசனு, பனி, அதனால் நமக்கு வந்து ரொம்ப குட்டையாக இருக்குது. செடி வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லை, ஆனால் இருந்தாலும் நமக்கு சூப்பராக காய் காய்ச்சிருக்குது. காய் நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்குது காய். இது வந்து கரெக்டாக நம்ம எடுக்கலைன்னா பிச்சுட்டு வந்துடும் ஒரு செடி. இது பாருங்க தூரில், இது வந்து தூர் தான். தூரில் வந்து நமக்கு இவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இத்தனை காய் நமக்கு வந்து இவ்வளோ காய் இருக்குது. இது வந்து சீசன், இதுதான் சீசன் நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம எப்போ வேணாலும் இந்த அவரை வந்து நம்ம வச்சா காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த அவரையை வந்து நீங்கள் வைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து செடியை வந்து கரெக்டாக பராமரிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு எப்போதுமே நமக்கு செடியில் காய் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு பொரியலுக்கு நமக்கு பஞ்சம். இங்கே பாருங்கள், ஒரே கொத்து தான், ஒரே கொத்தில் பாருங்கள் அப்படி ஃப்ரெஷ்ஷாக நல்லா பட்டையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு 4 செடி இருந்தாலே போதும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே அதே மாதிரி இந்த அவரையும் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி 1 நமக்கு இருந்தாலும் கூட நல்லா சூப்பராக இங்கே பாருங்கள். பூச்சி இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த செடி ஒரு 4-5 செடி தான் இருக்குது. ஒவ்வொரு காய் வந்து நல்லா தடிமனாக நல்லா பட்டையாக சூப்பராக இருக்குது.
ஆனால் அந்த செடியில் வந்து நம்ம எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்டே மறைஞ்சிருது பாருங்கள். நம்ம அந்த செடி போயிட்டோம், ஆனால் இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்த்து எடுக்கணும். பாருங்கள், தூரில் ஒன்று இருக்குது பாருங்க. இது பாருங்கள், தூர் பாருங்கள், மெல்லிசாக இத்தனையூண்டாக தான் இருக்குது பாருங்கள். இத்தனையூடாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம காய் காய்ச்சிருக்கு. இன்னிமேல் இந்த சீனி அவரைக்காய் இன்னிமேல் வைங்க. இன்னிமேல் வைக்கிறதா சூப்பராக வரும். வைங்க, நீங்கள் வைக்கிறா இருந்தால் நீங்கள் இந்த மாதத்தில் வைங்க, நல்லா வரும். இப்போ நானும் வந்து இதுக்கப்புறமா இனிமேல் வைக்கணும். சூப்பராக இருக்கு பாருங்க. இது ஒரு பொரியலுக்கு தாராளமாக போதும் பாருங்க. சூப்பராக இருக்குது காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக. இப்போது நம்ம வந்து அவரைக்காய் நம்ம அறுவடை பண்ணோம், சீனி வெங்காயம் அறுவடை பண்ணோம். இப்போ வந்து செம்பருத்தி வந்து காலையில் வந்து 2 பூ வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது 2 பூ வந்து பறிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற பூ வந்து நம்ம வந்து பறிச்சிக்கலாம். செம்பருத்தி வந்து எப்போதுமே காலையில் எடுத்து நம்ம சாமிக்கு வச்சிடுறது. இன்றைக்கி இருக்கிறதுனால சரி, நம்ம அறுவடை இருக்கிறதுனால நம்ம அறுவடையோடு நம்ம சேர்த்து பூவை பறிச்சிக்கலான்ட்டு இன்றைக்கி விட்டுருந்தேன். இருந்தாலும் நம்ம வந்து காலையில் 2 பூ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து புதுசாக வச்சது. இது வந்து பழைய அவரை, உங்களுக்கு நான் அறுவடை கொடுத்துருப்பேன். பழைய அவரை இங்கே பாருங்கள். இதுலேயும் வந்து அந்த செடியோடு இந்த செடி வந்து குறைஞ்சதில்ல. இதுவும் நமக்கு காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து செடி வைக்கிறா இருந்தால் பட்டை இந்த அவரை செடி நீங்கள் வைங்க. நமக்கு ஒரு 4 செடி இருந்தாலே போதும். ஒரு பொரியலுக்கு தாராளமாக நமக்கு வந்துடும். பாருங்கள், எல்லாமே வந்து பூ மறுபடியும் பூத்து வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் இருக்குது. சூப்பராக நமக்கு வந்து காய். ஆனால் செடியை வந்து நம்ம வந்து நல்லா பராமரித்தா தான் வந்து நமக்கு காய் நல்லா காய்ச்சிட்டே இருக்கும். அவ்வளோதானே. இப்போ வந்து இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து இருந்தது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இதெல்லாம் பாருங்கள், இந்த பூ வந்து வந்திருக்கு. இதெல்லாம் பூ வந்திருக்குது. நமக்கு வந்து இதை வந்து நல்லா பார்த்து உரம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு எப்போதுமே அறுவடை கொடுத்துட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம அவரைக்காய், சின்ன அவரைக்காய் பூவெல்லாம் நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து இருக்குது. இதில் வந்து முள் இருக்குது பாருங்கள். முள் வந்து அப்படியே குத்துது. இப்போது இருக்கிற காயை வந்து நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம். இன்றைக்கு நம்ம இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். 2 காய் இருக்குது. இங்கே எங்கேச்சியா? இதை வந்து பெருசுங்க. இது வந்து ப்ளூ கலரு நீலக்காய். இது இப்போ தான் வந்து பிஞ்சாக இருக்குது. ஒரே கொத்தில் வந்து 4 காய் இருக்குது பாருங்க. இங்கேயும் இருக்குது. இது என்ன பெருசாகலை. பெருசானதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். அதே தான் நினைச்சுக்கிட்டே இது வந்து நிறைய காய் இருந்தது. நம்ம எடுத்தாச்சு. நான் 2 இருக்குது. இந்த சீசன் வந்து ஒன்றும் சரியில்லை. இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். ஒன்று இருக்குது. நம்ம இந்த செடி வந்து அன்னைக்கு தான் நம்ம வந்து இந்த கீரையெல்லாம் நம்ம எடுத்தோம். மறுபடியும் பாருங்கள் எப்படி தளைஞ்சு வந்திருக்குது. இப்போ இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கீரையும் நம்ம எடுத்துக்கலாம். கீரை இங்கே இருக்குது. கீரையும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி தலை இதே மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இது வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், அன்னைக்கு நம்ம வந்து இதெல்லாம் எடுத்தோம். இதெல்லாம் எடுத்தோம். இப்போ வந்து சூப்பராக வந்து இருக்குது. இதையும் நம்ம பறிச்சிக்கலாம். நல்லா சூப்பராக பச்சை பசையாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து விதை போடவே இல்லை. அது எல்லாமே தானாக வந்தது. சூப்பராக இருக்குது. இது எல்லாமே அங்கங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன் பாருங்க. இது வந்து நம்ம அன்னைக்கு நம்ம இது 3மே நம்ம வச்சோம். இது வந்து சூப்பராக தளைஞ்சு நல்லா பச்சை பசேர்னு இது 3லேயுமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா நம்ம அதை அறுவடை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து நான் விதை போடாமல் மண்ணிலே வந்து முளைச்சி இந்த பாருங்க 1 2 3 4 5 இந்த 5 பையில் அதே வந்தது.
இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதையை வந்து இப்படி உருவி நம்ம வந்து இப்படி போட்டாலே அடுத்து வந்து நமக்கு எல்லாமே நம்ம போடாமையே வரும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இப்படி போட்டு விட்ருங்க. நான் இந்த கீரை எல்லாமே நான் அறுவடை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோ காட்டுறேன். இப்போ நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. நம்ம வந்து கீரை வந்து நம்ம விதை போடாமையே நமக்கு வந்து நமக்கு சூப்பராக வந்து எல்லா பக்கமும் முளைச்சிருக்கு. நீங்கள் வந்து தண்டங்கீரையிலேருந்து குப்பைக்கீரையிலேருந்து இந்த பாருங்க, இந்த ஒரு பொன்னாங்கண்ணி எல்லாமே எல்லாம் கலந்த கீரை, எது பழகீரைன்னு சொல்லுவாங்க, எல்லாமே கலந்த கீரை. அந்த கீரை நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து பூ வந்து இத்தனை பூ 2 பூ எடுத்துட்டாங்க. அது போக நமக்கு இத்தனை பூ இருக்குது செம்பருத்தி. அதே மாதிரி காய் வந்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது காய், அவரைக்காய். அதே மாதிரி நம்ம வந்து சீனி வரங்காய் வந்து இப்போ குட்டி குட்டியாக இருக்குது, இருந்தாலும் நமக்கு இவ்வளவு நமக்கு அறுவடை கொடுத்துருக்கு. அதே மாதிரி கத்திரிக்காய் வந்து அன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணோம். இப்போ ஒரு 4 காய் இருந்தது, நம்ம அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.